சென்னை மதுரவாயல் அடுத்த துண்டலம் பகுதி. நள்ளிரவு வேளையில் ஆபத்து என அலறிய திருநங்கைகளிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். நடு இரவில் வீட்டிற்குள் புகுந்த ஒரு மர்ம கும்பல் அங்கிருந்த திருநங்கைகளை கத்தி முனையில் மிரட்டி செல்போன், நகை உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றிருக்கிறது. கொள்ளையர்களை தடுக்க முற்பட்ட ஒரு திருநங்கையின் தலையில் பலமான வெட்டு விழுந்திருக்கிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் தெரிந்து கொள்ள செய்தியாளர் சுரேந்திரனை களத்தில் இறக்கினோம். முதற்கட்டமாக சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட சிசிடிவி ஆதாரங்களை கொண்டு காவல்துறையின் விசாரணை வேகமெடுத்திருந்தது. உடைமைகள் பறிகொடுத்த சோகத்தோடும் தலையில் வெட்டுக்காயத்துடனும் நமது செய்தியாளர் முன் நிற்பவர் ஒரு மாடல் அழகி. ட்ரெடிஷனல் காஸ்டியூமில் ஹோம்லி கேர்ள், மாடர்ன் உடையில் கவர்ச்சி புயல், லட்சிய பயணத்தை நோக்கி ராம்ப் வாக். திருநங்கைகளை பெரும்பாலும் ஏளனமாக பார்த்து குற்றம் சுமத்திய சமூகத்தில் மாடல் அழகியாக வலம் வந்தவர்தான் இந்த மெடோனா கார்த்திக். 2019ஆம் ஆண்டு மிஸ் சென்னை மற்றும் மிஸ் தமிழ்நாடு பட்டத்தை வென்ற இவர் ஒரு பயோடெக் பட்டதாரி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த மடோனா சென்னையில் நண்பர்களுடன் தங்கி சினிமா கனவுகளோடு மாடலிங் துறையில் பணியாற்றி வந்திருக்கிறார். சம்பவம் நடந்த இரவில் மடோனாவின் தோழி பிரெட் ஆம்லெட் வாங்குவதற்காக அருகிலிருந்த கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார். அவரை மறைமுகமாக பின்தொடர்ந்து வந்த ஒரு மர்ம கும்பல் திருநங்கைகள் தங்கியிருந்த வீட்டுக்குள் புகுந்து மடோனா மற்றும் அவர்களது தோழிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டியிருக்கிறார்கள். அவர்கள் அணிந்திருந்த நகை, கையிலிருந்த செல்போன் என வீட்டிலிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் ஒப்படைக்கும்படி எச்சரித்திருக்கிறார்கள். இதற்கு மறுப்பு தெரிவித்த மடோனாவின் தலையில் கத்தி பாய்ந்திருக்கிறது. அதிர்ச்சியில் தோழிகள் கத்தி கூச்சலிடவே சுதாரித்துக் கொண்ட மர்ம கும்பல் கொள்ளையடித்த பொருட்களுடன் காரில் ஏறி தப்பி சென்றிருக்கிறது. நீல நிற ஸ்விஃப்ட் காரில் கொள்ளையர்கள் தப்பி செல்வதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் பறந்திருக்கிறது. உதவி காவல் ஆய்வாளர் சசிதரன் தலைமையிலான காவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கைப்பற்றப்பட்ட சிசிடிவி காட்சிகளை சுற்றுவட்டார காவல் நிலையத்திற்கு அனுப்பி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை அலர்ட் செய்திருக்கிறார்கள். அப்போது சந்தேகத்திற்கிடமாக ஒரு நீல நிற ஸ்விஃப்ட் கார் வானகரம் டோல்கேட் அருகே நிற்பதாக விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் சென்றிருக்கிறது. விரைந்து சென்ற சசிதரன் தலைமையிலான காவலர்கள் அந்த காரை சுற்று போட்டு கொள்ளையர்களை நெருங்கியிருக்கிறார்கள். அப்போது இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு கொள்ளையர்கள் காரில் ஏறி எஸ்கேப்பாக முயன்றிருக்கிறார்கள். அவர்களை விடாமல் துரத்தி சென்ற முத்தையா என்ற காவலர் கொள்ளையர்களில் ஒருவரை மட்டும் விரட்டி பிடித்திருக்கிறார். நடந்த சேசிங்கில் முத்தையாவின் காலில் காயம் ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பிடிப்பட்ட கொள்ளையனிடம் விசாரணை நடத்தியதில் அவரின் பெயர் எபினேசர் என்பது தெரிய வந்திருக்கிறது. சம்பவம் நடந்த அன்று கோயம்பேடு பகுதியில் நின்று கொண்டிருந்த தனக்கு மது வாங்கி கொடுப்பதாக சொல்லி ஐயப்பன் என்பவர்தான் தன்னை காரில் ஏற்றி சென்றதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மற்றபடி தனக்கும் கொள்ளை கும்பலுக்கும் நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எபினேசர் தொடர்ந்து கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் எபினேசர் அளித்த தகவலை கொண்டும் கொள்ளையடிக்கப்பட்ட செல்போன் சிக்னலை டிராக் செய்தும் குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். அவர்களை கைது செய்த பிறகே நடந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் வெளிவரும்.